சார் தர்மலிங்கம் சார், வணக்கம். வணக்கம்மா. பாண்டிச்சேரியில வந்திருக்கீங்களா? ஆமாம்மா. சரி. சேவகமூர்த்தி ஐயனார், இது உங்க குலதெய்வமா? ஆமாம்மா. ஐயனார், ஓகே. இப்போ தர்மலிங்கம் உங்களுடைய இறந்து போன உங்க அம்மாவை பெத்த ஒரு பாட்டி தெய்வமா வந்துட்டு இருக்காங்க, அவளை அழைக்கவா? அழைங்க மேடம். அவங்க பேர் வள்ளி அம்மா, வள்ளி அம்மான்றாங்க, கரெக்டா இது? ஆமாம்மா. சரி. இப்போ உங்க அப்பாவை பெத்த பாட்டி தெய்வமா வந்துட்டு இருக்கா, அவளை அழைக்கவா? சரி. அவங்க அம்மா அந்த பாட்டி பேர் சொல்றா சுந்தராம்பாள், இது கரெக்டா? ஆமாம்மா. சரி. இப்போ உங்கள் கூட பிறந்த ஒருத்தவங்க இருக்காங்க, அக்கா, அவங்கள்ட்ட இப்போ சரியாக பேசுறதில்ல, ஜெயலட்சுமி. ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு சாரி. சரி. உங்கள் சித்தப்பாவோட மனைவி ஒருத்தவங்க மருந்து குடிச்சு இறந்துருக்காங்க. ஆமாம்மா. சரி. உங்களுக்கு ஒரு பொண்ணும் ஒரு பையன். ஆமாம்மா. இப்போ ஒரு 4 பேர் 5 பேர்த்திட்ட பணம் கொடுத்து ஏமாந்துருக்கீங்க, ஒரு 30-40 லட்சம் ரூபாய. அதுக்காக தான் அருள் வாக்கு கேட்க வந்தீங்க. புடிச்சிடாம வந்து அதுக்காக தான் அருள் வாக்கு கேட்க வந்தீங்க, சரிங்களா? இப்போ நீங்கள் யாருக்கிட்ட என்னென்ன பணம் யார் யார்கிட்ட கொடுத்தீங்கிற பேரோட சொல்கிறேன், கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறீங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒரு முஸ்லீம் ஒரு பாய் பையன்ட்ட ஒரு தடவை ஒரு 6 லட்சம் ஒன்று 5 லட்சம் ஒன்று கொடுத்துருக்கீங்களா? அவர் பேர் சொல்கிறேன், கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறீங்களா? அவர் பேர் முகமது. சரி. அதே மாதிரி இன்னொருத்தர்கிட்ட பணம் கொடுத்துருக்கீங்க, அவர் வந்து ஒரு கிறிஸ்டின், அவர் பேர் கரெக்டாக சொல்லிட்டு பார்க்குறீங்களா? அவர் பேர் வந்து ஜோசப்பு. சரி. இப்போ இன்னொருத்தர் என்ன பண்ணுறீங்க, மறுபடியும் ஒரு முஸ்லீம் பையன்ட்ட பணம் கொடுக்குறீங்க, அவர் பேர் சொல்கிறேன், கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறீங்களா? அவர் பேர் சாகுல் ஹமீத். சரி. அதே மாதிரி இன்னொருத்தர் ஒரு ஹிந்து பையன்ட்ட 11 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்கீங்க, அவர் பேர் சொல்லட்டுமா? அவர் பேர் பொன்னையன். இப்படி நம்மளுடைய காசெல்லாம் செதறி இருக்கு. இந்த பணம் கொடுத்தவன் ஃபோன் பண்ணால் எடுக்கிறது கிடையாது எவனும். இப்போ உங்களுக்கு நீங்கள் பால் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா சார்? சார் இருக்கீங்க? சரி. அது போக ஒரு துணிக்கடை சொந்தமாக வச்சுருக்கீங்க, சரியா சார்? இது ரெண்டும் நல்லபடியாக ஓடணும், அதுக்காக தான் என்கிட்ட அருள்வா கேட்க வந்தீங்க, கரெக்டா சார்? இதெல்லாம் கரெக்டா சார்? நீங்கள் பணம் கொடுத்தவங்க பேர் 4 பேரும் கரெக்டாக சொல்லிட்டேன். உங்கள் பாட்டி, உங்கள் அம்மா வந்திருக்காங்க, உங்கள் அப்பாவை பெற்றவங்க, உங்கள் அம்மாவை பெற்றவங்க வந்திருக்காங்க. ஒன்றும் பயப்படாதீங்க. உங்களோட கடன் கொடுத்தவன் கடன் வாங்கினவங்கள்ட்ட தானாக வந்து கடனை இந்தாங்கன்னு கொடுக்குற அளவுக்கு நம்மக்கிட்ட ஒரு மந்திரம் இருக்குது, பரிகாரம் ஒன்று இருக்குது. அது செல்ஃபோனில் வாட்ஸ்அப்பில் இன்பாக்ஸில் நான் போட்டு விட்றேன். அதை நீங்கள் செய்கிறீங்களா சார்? காலையில் 5 மணிக்கு ஒரு மந்திரம் சொல்கிறீங்களா? அதை நீங்கள் சொல்கிறது மூலமாக நீங்கள் பணம் கொடுத்தவன் உங்கள்கிட்ட வந்து தன்னால் கொடுக்க வைக்கும். 108 நாளைக்கு 108 தடவை அந்த மந்திரத்தை சொல்லணும். இந்த மந்திரம் சொல்லும்போது ஓடும் ஆற்றுல தான், தண்ணியில் தான் குளிக்கணும். உங்கள் வீட்டில் ஆறே இல்லை, கடலே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, ஆற்றுல தண்ணி 5 லிட்டர் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அதை வந்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் குளிக்கிற தண்ணியில் கலந்துட்டு குளிக்கலாம். நான் செஞ்சு தரேன் சார். ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றிம்மா.